Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard maths chapter 2 கான இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி chapter 1 போட்டுருக்கேன் நம்ம சேனல்ல போய் பாருங்க. நான் ஒரு பிளேலிஸ்ட் மேக் பண்ணிருக்கேன் first midterm 12th standard first midterm 2024 அந்த பிளேலிஸ்ட் குள்ள போனீங்க எல்லா வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். பயாலஜி மட்டும் தான் நீ போடுறேன். And இது வந்து செகண்ட் சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர் பப்ளிக்ல 12th standard மேக்ஸுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு சாப்டருங்க. இதுல இருந்து ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் வரப்போகுது பப்ளிக் எக்ஸாம்ல. இப்போ மிட்டமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ல இருந்தே நிறைய கவர் ஆயிடும். அப்ப அது 2வது சாப்டர் ரொம்ப முக்கியமா படிக்கணும். அது 2 மார்க் 3 மார்க் ஏகப்பட்டது இருக்கும். பட் ஈஸி தான், கான்செப்ட் ஓரியன்டா படிக்கணும். இப்போ பாருங்க 2.1ல 2 மார்க்னு சொல்லிட்டு தான் ஐ சம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஈஸி. ஒரு 4 ஃபார்முலா I² I³ I⁴ இதோட வேல்யூ எல்லாம் தெரிஞ்சுன்னா டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இது ஈஸி தான். எக்ஸாம்பிள் 2.1 பாத்துக்கோங்க. எக்ஸைஸ் 2.2 ரொம்ப ஈஸி தான். பேசிக் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிளஸ் பண்றது இன்டூ பண்றது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இது போட்டலாம். ஃபர்ஸ்ட் 5th அண்ட் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் மட்டும் 3 மார்க். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும் போட்டு பாருங்க. எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கிறது. எக்ஸைஸ் 2.3 ஃபுல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. எக்ஸைஸ் LHS RHS ப்ரூவ் பண்ணும். பிளஸ் பண்ண தெரியுதா இன்டூ பண்ண தெரியுதான்னு செக் பண்றாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் அவ்வளவுதான். இதுவும் கேட்கறாங்க பாத்துக்கோங்க. 2.4ல கட்டாயமா எப்பவுமே 2.4 2.5 சம்மு கேட்டே இருக்காங்க. அதனால இந்த 2 எக்ஸசைஸ்லயும் மேஜரா எல்லா சம்மும் கொடுத்துருப்பேன். அதனால படிங்க. ஃபர்ஸ்ட் 3rd செகண்ட் 3rd 5th இது வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க். 3 மார்க் வந்து 4th 6th. எக்ஸாம்பிள் 2.4ல இருந்து 2.7 வரைக்கும் எல்லாமே 3 மார்க் தான். பாத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி முக்கோண சமநிலைன்னு நினைக்கிறேன். இது வந்து பேஜ் நம்பர் 66 இங்கிலீஷ் மீடியத்துக்கு. தமிழ் மீடியத்துக்கு முக்கோண சமநிலை. இது வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி கூற்று எழுதி ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஈஸி தான். எக்ஸைஸ் 2.5 வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாட் எடுக்கிறது. இது கான்ஜுகேட் எடுக்கிறது. கான்ஜுகேட் பிளஸ் இன்டூ அந்த மாதிரி வரும். இது வந்து மாட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் 4th 3rd 4th 5th 6th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணவே கூடாது. 9th ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th வந்து ஸ்கொயர் ரூட் அந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். வர்க்கமூலமோட ஃபார்முலா தெரிஞ்சா போதும். எக்ஸாம்பிள் 2.11ல இருந்து 2.17 வரைக்கும் எல்லாமே 2.11 2.12 2.13 14 15 எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க். 3 மார்க்ல 2.6 ஃபுல்லாவே 3 மார்க். 2.6 கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ அது இசட்டுக்கு x + iy போட்டுட்டு சால்வ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ரொம்ப ஈஸி. நீங்க நிதானமா போட்டு பாருங்க. 2.6 வந்து ஃபர்ஸ்ட் ஒன், 3rd 5th எக்ஸாம்பிள் 2.21 அவ்வளவுதான். 2 மார்க்ல 4th ஒன் சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பாத்துக்கோங்க. எக்ஸைஸ் 2.7 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்க தெரியணும். 3 மார்க்ல 2 3 5 மட்டும் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.24 ப்ராப்பர்ட்டி நம்பர் 23 ப்ராப்பர்ட்டி நம்பர் 23 அது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. அதனால அது பார்க்கணும். எக்ஸாம்பிள் 2.25 2.26 இது எல்லாமே 3 மார்க். ஸோ 2.8 வாங்க. 3 மார்க்ல 1 2 3 7 8 எக்ஸாம்பிள் 2.28ல இருந்து 29 30 32 எல்லாமே 3 மார்க் தான். 5 மார்க்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளவுதான். காம்ப்ளெக்ஸ் 2 மார்க் 3 மார்க் அதிகம். 5 மார்க் வந்து 5 மார்க் தான். ஒண்ணுமே கிடையாது. 2.4ல 7th ஒன் எக்ஸாம்பிள் 2.8 அவ்வளவுதான் முடிஞ்சு. 2.5ல 7th சம் எக்ஸாம்பிள் 2.14 15 இந்த 7th சம் தெரிஞ்சா 15 ஈஸி. ஸோ பாருங்க இப்போ ஒரு 2-3 சம் ஆச்சு. எக்ஸைஸ் 2.6ல ஒரே ஒரு சம் இமேஜினரி கண்டிப்பா இந்த சம் வரும். எக்ஸைஸ் 2.7 பாருங்க ஆர்குமெண்ட் 6th எக்ஸாம்பிள் 2.27 ஓகே. அடுத்த 2.8ல வந்து ஒரு 6 சம் இருக்கு. 4 5 6 எக்ஸாம்பிள் 2.35 34 36 மொத்தமாவே ஒரு 10-12 சம் தான் இருக்கும். 5 மார்க் ஈஸி. ஆனா 2 மார்க் 3 மார்க் தான் ஹெவியா இருக்குது. பட் நீங்க எக்ஸைஸை போட்டு பார்க்கணும் இந்த சம்ஸ் எல்லாம். ஓகேவா சார்? என்ன சார் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவ்வளவு போட்டிருக்கீங்கன்னா அவ்வளவு இருக்குங்க. புரிஞ்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நம்ம ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. அதனாலதான் 2 மார்க் 3 மார்க் வந்து அப்பதான் அடிக்க முடியும். 4 2 மார்க் 4 3 மார்க் பப்ளிக்ல. அப்புறம் செகண்ட் வால்யூமோட பார்த்துக்கலாம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 5th சாப்டர் 6th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நான் சொல்றேன். பட் செகண்ட் சாப்டர்ல இதுதான் இம்பார்ட்டன்ட். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஃபர்ஸ்ட் சாப்டரும் பாருங்க. மந்த்லி மிட்டமெல்லாம் வச்சா நல்லபடியா பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ எல்லாம் நம்ம போடலாம். பயாலஜிக்கு ஒருத்தர் கேட்டாரு, கண்டிப்பா நான் போடுறேன். வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.